மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம் தேவன் நல்லவர், வல்லவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். உலக மக்களின் ஜெபங்களை கேட்டு பதில் தந்து அவர்களுக்கு சமாதான வாழ்வு தருவார். தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லா அற்புதங்களையும் செய்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன்தான் நம் தேவன். உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் என்பன போன்றவைகளை அவரால் எளிதில் தீர்த்து வைக்க முடியும். உங்கள் தேவைகளை இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் பதில் தந்து உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார். மனிதனால் கூடாதது இயேசுவினால் கூடும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவரை நம்பி வந்தவர்களை அவர் தம்மோடு சேர்த்து கொள்வார். அவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்களுக்கு சமாதானம் தந்து கடைசி வரை காத்துக்கொள்வார். ஜெபம். இயேசுவே, நீரே என் மேய்ப்பன், நீரே என் வழிகாட்டி. என்னை உம்மிடத்தில் முழுவதுமாக ஒப்புவிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.